இல்லையா? ஆமாம்மா. நல்லா செட்டா சீரா வச்சிருக்கீங்களே. உட்காருங்கம்மா. செத்தே கதவை சாத்திரியலா? ஏம்மா? நாம பேசுற செய்தி காதோட காது கடிச்ச மாதிரி ரகசியமா இருக்கணும். இத பாருங்க, என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட தாராளமா சொல்லலாம். நாங்க யார்கிட்டயும் சொல்லவே மாட்டோம். பயப்படாதீங்க. வாங்கம்மா, உட்காருங்க. சும்மா வாங்க. உட்காருங்க. அத்தாடி, எங்க கிட்ட சில புது தினுசான நகை நட்டுக்கெல்லாம் இருக்கு. அம்புட்டு வைரம், புழு சாக்கரு, நீங்க என்ன வேணும்னாலும் வாங்கிக்கங்க. ஆனா நீங்க எங்க கிட்ட நகை நட்டு வாங்குற செய்தி மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க. அதுக்கு நீங்க பணம் கொடுக்கறதும் அடுத்த கைக்கு தெரியப்படாது. நாங்களும் இந்த விவரத்தை உசுறு போனாலும் வெளியே சொல்ல மாட்டோம். சம்மதமா? என்ன சொல்றீங்க? ஏங்க நம்ம விஷயத்தை ஆரம்பிக்கலாமே. என்ன? இப்போ நாங்க உங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்தோங்கிற விஷயத்தை சொல்ல போறோம். சொல்லுங்க. அத நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்களே. உங்க தலையில அடிக்கிறேன், மூச்சு விடுவனா, பேச்சு தவறவே மாட்டேன். சொல்லுங்க. நீங்க நகை நட்டுகளை விக்கிறதோட சரியா, இல்ல வாங்குறதும் உண்டா? ரெண்டும் உண்டு. நல்ல சாதி வைரமா இருந்தா வாங்குறதும் உண்டு. எங்க கிட்ட இருக்கிறத விற்கவும் செய்வோம். ஆனா ரெண்டையும் வெளியே சொல்லிக்கிற மாட்டோம். அம்மா, நாங்க உங்ககிட்ட நகை வாங்குறதுக்காக இங்க கூட்டிட்டு வரல. எங்க கிட்டயும் நிறைய நகைகள்லாம் இருக்கு. அத நீங்க விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கறதுக்காகத்தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். அதுதானே எங்க வியாபாரம். எத்தனை லட்சத்துக்கு இருந்தாலும் தாராளமா எடுத்துக்கிறோம். ஆனா இந்த விஷயத்த உசுறு போனாலும் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாங்க ஏமா சொல்றோம்? சொன்னா எங்களுக்கு தானே ஆபத்து. அப்போ உங்க நகை நட்டுக்களை எல்லாம் எடுக்கிறீங்களா? நான் பாக்குறேன். உங்க வீட்டுக்காரர் வர வேண்டாம்? நான் ஒரு எட்டு பாத்துட்டு அப்புறமா அவங்கள போய் கூட்டிக்கின்னு வாரேன். அம்மா, முதல்ல நீங்க பயந்தீங்க, இப்ப நாங்க பயப்படுறோம். என் தங்கம், பயப்படாதீங்க. இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் நிறைய செஞ்சிருக்கோம். இது வரைக்கும் ஒண்ணு கூட வெளியே தெரிஞ்சதில்லை. அத்தாடி, கண்ணே தெரிக்குது. நல்ல நல்ல சாதியெல்லாம் எம்பூட்டு இருக்கு. எம்பூட்டும் சேர்த்து மதிப்பு போடணும்னா எங்க வீட்டுக்காரவங்க தான் வரணும். நீங்க இங்கனே இருங்க, நான் போய் அவங்கள கூட்டிக்கின்னு வாரேன். ஜாக்கிரதம்மா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஆத்தாடி, ஆத்தாடி. யாரும் இருந்த இடத்தை விட்டு அசைய கூடாது. ஏது இந்த நகையெல்லாம்? எங்க இருந்து வந்தது? யாருது? சொல்லுங்க உண்மையெல்லாம். சார், நான் வந்து என்னது இது இது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இந்த பெரியம்மாதான் இந்த நகை நட்டுகளை கொண்டு வந்து எங்களை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நாங்க பயந்து பதறி போய் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துலதான் நீங்க வந்துட்டீங்க சார். ஐயா 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 ஐயா, அப்பா, அப்பட்டு போய் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்கதான் என்ன எங்களை கூட்டிக்கிட்டு வந்து இப்படி விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இப்ப கதையை எப்படி மாத்துறாங்க பாத்தீங்களா? பேசல. இல்ல சார், இல்லவே இல்ல. இந்த அம்மா சொல்றதை கேட்காதீங்க. சத்தியமா சொல்றோம், நாங்க சொல்றதை நம்புங்க. இந்த நகைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த அம்மா தான் கொண்டு வந்து எங்க கிட்ட விலை பேசினாங்க. அத்தாடி, அத்தாடி, போய் சொல்லாதீங்க, பேச புரட்டாதீங்க. ஐயா, பேசக்கூடாது. சரி. உன்னை நாங்களும் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு வசமா சிக்கிக்கிட்ட. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. எடு நகைப்பட்டியா? ஐயா, எடுத்தியா? எடுத்துட்டேன். நட ஸ்டேஷனுக்கு. இவங்க ஓடு. ஓடிட்டு. மிஸ்டர் மதன் சார், இந்த மாதிரி அனாமத்து பேர் வழிங்க கிட்ட எல்லாம் கண்ட பொருளை வாங்கி நீங்க ஆபத்துல சிக்கிக்காதீங்க. போதும் சார், இந்த ஒரு சம்பவமே போதும். எங்க ஜென்மத்துக்கு மறக்க மாட்டோம். ஆல்ரைட், நான் வரேன். நாம ஒண்ணு நினைக்க சம்பவம் வேற மாதிரி நடந்துருச்சு பாத்தியா? அந்த மட்டும் வந்த இன்ஸ்பெக்டர் நம்ம அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு போனாரேன்னு சந்தோஷப்படுங்க. அது எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும்? நகை நட்டுகள் எல்லாம் அந்த கிழவிக்கு சொந்தம்னு நான் தான் ஒரு நாடகம் ஆடி வந்த இன்ஸ்பெக்டரை நம்ப வச்சுட்டேனே. அந்த சமயத்துல இந்த கற்பனை உங்களுக்கு எப்படிதான் வந்ததோ? கற்பனை எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா இத்தனை நாளா சேர்த்து வச்சிருந்த பொருளை எல்லாம் மொத்தமா நானே தூக்கி கொடுத்தது நினைக்கும் போது 10 வருஷம் ஆயுளே குறையுது மோகினி. போனா போகுது, விடுங்க. ஹலோ, நான் ஆச்சி பேசுறேன். மதன் ஐயா தானே பேசுறியே? ஆச்சியா? நான் மதன் தான் பேசுறேன். ஒண்ணும் கலவரப்படாதீங்க. இப்ப அங்க வந்து உங்களை மிரட்டினாங்களே, அவங்க இன்ஸ்பெக்டர் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்கதே. உங்க கிட்ட இருக்கிற நகைகளை தட்டிக்கிட்டு போறதுக்கு நாங்க அப்படி ஒரு நாடகம் ஆடணும். பதறிடாதீங்க. ஓஷானிக் ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்கிறோம், தங்கி இருக்கிறோம்னு சொன்னமே, அது அம்புட்டும் பொய். என்னங்க மோகினி, மோசம் போயிட்டோம். பெரிய சதி நடந்து போச்சு. இங்க வந்தது உண்மையான இன்ஸ்பெக்டர் இல்ல, அந்த ஆட்சியுடைய வீட்டுக்காரரா. நம்ம கிட்ட இருக்கிற நகை நட்டுகளை தட்டிட்டு போறதுக்கு வேஷம் போட்டு நம்மையே ஏமாத்திட்டாங்க. ஐயோ மோகினி, இங்கே இரு. இது வந்துட்டேன். எங்க போறீங்க? தடுக்காதே, இது வந்துட்டேன்.
மதன், என்ன வேணும் உங்களுக்கு? வந்து ஒண்ணுமில்ல, இந்த 10ஆம் நம்பர் ரூம்ல யார் இருக்காங்க? ஒருத்தனை இல்லையே, 2-3 நாளா காலியா தான் இருக்கு, பூட்டி வச்சிருக்கோம். ஒருத்தரும் இல்லையா? இல்லையே, ஏன், என்ன விஷயம்? வந்து ஒண்ணுமில்ல, நான் வரேன். தேங்க்யூ. நான் ஹோட்டல் மேனேஜர் பேசுறேன். என்ன, ஆள் வந்து பார்த்துட்டு இல்லைன்னு போயாச்சு. டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சுங்க, அவங்க கிடைச்சிட்டாங்களா? இல்ல மோகினி, இங்க ரூம் எடுக்கவும் இல்ல, தங்கவும் இல்ல. சொன்னது அத்தனை பொய். அவங்க பெரிய கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவங்க. எப்படியோ நம்ம கிட்ட பொருள் இருக்கிறது தெரிஞ்சு போய் முன்கூட்டியே பிளான் பண்ணி காரியத்தை சாதிச்சுட்டாங்க. என்ன செய்யறது? எப்படி வந்ததோ அப்படியே போயிடுச்சு. ஊரை ஏமாத்தணும், இப்ப நாம ஏமாந்தோம். ஒரு நாள் இல்ல, எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சு விட்ட பொருளை திருப்பி கொண்டு வரல, என் பேர் மதன் இல்ல. என்ன மதன்? யாரு? ஓ, சங்கரா. என்ன மோகினி, அந்த ஆச்சி கிட்ட என்னென்ன நகையெல்லாம் வாங்குனீங்க? வாங்கணும், நிறைய வாங்கணும். அத நாங்க பாக்கலாமா? பாலிஷ் போட கொடுத்திருக்கோம், அப்புறமா பார்க்கலாம். கௌரி, எனக்கு உடல்நல சரியில்லை, இவருக்கும் மூட் நல்லா இல்ல. அதனால இன்னைக்கு கண்காட்சியில எங்க நிகழ்ச்சிகளை நீங்க நடத்திட்டு வந்துடுறீங்களா? ஐயோ, உங்க நிகழ்ச்சிகளை நான் நடத்தவா? அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லையே. சும்மா ஓசில ஆட சொல்றோம்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு நீங்க ஆடுனா என்ன அமௌண்ட் வாங்குவீங்களோ அதை இப்பவே கொடுத்துடுறோம். போய் ஆடிட்டு வாங்க. மதன், நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, உங்க ஆட்டம் எங்களுக்கு ஆட தெரியாது. அந்த ஆட்டத்தை நாங்க ஆட தயாராகவும் இல்ல. மன்னிச்சுக்குங்க, நாங்க வரோம். இன்னைக்கு ரொம்ப ஆட்டம் கட்டு போச்சு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரி, இந்த வேஷத்துக்கு உண்டான வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கண்காட்சிக்கு போலாமா? ஓ, போலாமே.